கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். பிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் கணேசன் திரு, உங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட். ஸோ இன்றைக்கி ஒரு 2 ஸ்டாக் பார்க்க போகிறோம். யூஸ்வலாகவே ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமி எப்படி வளருது, அதுக்கப்புறமா அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற கம்பெனிஸ் எப்படி க்ரோ ஆகுது, அதை தெரிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் மல்டிபேக் ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். நம்ம யூஸ்வலாக நிஃப்டி 50, அப்புறமா ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ஸு, லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸு, கன்சம்ஷன் ரிலேட்டட் நிறைய பார்த்துருக்கோம். இன்றைக்கி கன்சம்ஷன் ரிலேட்டட், ஏன்னா ஜிஎஸ்டி ரேட் கட்ஸ் வந்திருக்கு, அது யாருக்கெல்லாம் பெனிஃபிட்டாக இருக்கும்னு சொல்லி நிறைய ரிலேட்டட் ஸ்டாக் நியூஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி நான் இண்டஸ்ட்ரீஸ் அனலைஸ் பண்ணும்போது கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ்னு வரும்போது ஒரு டாப் கம்பெனி அப்படின்னா எல்லாருமே டக்குன்னு ஞாபகம் வருது டிக்ஸான் டெக்னாலஜிஸ். ஏன்னா மேனுஃபேக்சரிங் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. அதுக்கு அடுத்து அதில் ஏதாவது லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நான் பார்த்தது அதாவது பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட். அந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 4 வருஷத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி. இது ஆரம்பித்தது 2003. 2003லேருந்து 2018 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சும்மா பிளாஸ்டிக் மோல்டிங்கு, அப்புறம் அதை வச்சு கம்பெனி நடத்திட்டு இருக்கிறது, வர்றது போகிறதுன்னு இருக்குது. லிஸ்ட் ஆனதும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி லிஸ்ட் ஆனாலும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் இல்லாமல் அப்படியே ஒரு ஃப்ளாட்டாக தான் இருக்குது. சின்ஸ் இன்செப்ஷன் இந்த ஸ்டாக்கோட வளர்ச்சியை பார்த்தா ஒன்றுமே இல்லை. அது எப்பறம் 4 வருஷத்தில் இவ்வளோ பெரிய வளர்ச்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபர்தர் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸு, அதுக்கப்புறம் கம்பெனியை பற்றி அனலைஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சிருக்கு. இந்தியாவில் மேக் இன் இண்டியா திட்டம், அது மட்டும் இல்லாமல் பிஎல்ஐ ஸ்கீம் கொண்டு வந்த பிறகு நிறைய பேர் ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிக்கலாம், அப்புறமா நிறைய இன்சென்டிவ்ஸ்லாம் கொடுக்கும்போது இந்த கம்பெனி அதை கேபிட்டலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 2019-20லேருந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன், வெறும் பிளாஸ்டிக் மோல்டிங் மட்டும் பண்ணிட்டு இருந்தது இல்லாமல் அதில் மார்ஜினும் கம்மி, ஒரு பெரிய க்ரோத்தும் இல்லாமல் அது பாட்டுக்கு வர்றது போகுது அப்படின்னு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் ஒரிஜினல் டிசைன் மேனுஃபேக்சரர், ஓஇஎம், ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர், அந்த மாதிரி அடுத்த கட்ட நகருக்கு போயிருக்காங்க. பெரிய பெரிய கம்பெனிஸோட டைப்பில் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், அதாவது ஏர் கூலர்ஸு, வாஷிங் மிஷின், ஏசி, இந்த மாதிரி விஷயங்களை இவங்க ரெடி பண்ணி அவங்களுக்காக சப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது லாஸ்ட் 4 இயர்ஸில் நிறைய கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் ஒன்றா பண்ணும்போது வருஷம் 30 to 40% க்ரோத் இவங்களால் காமிக்க முடிஞ்சிருக்கு. கம்பெனி மிகப்பெரிய வளர்ச்சியை சந்திச்சிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ கிட்டத்தட்ட அதிகமாக தான் இருக்குது. இண்டஸ்ட்ரி க்ரோத்தோட ஒரு 60 பக்கம் இருக்குதுன்னு சொல்லலாம். ரெவென்யூ க்ரோத் லாஸ்ட் 4 இயர்ஸாக செம்ம சூப்பராக வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம். சிங்கிள் டிஜிட் இல்லை டபுள் டிஜிட்லேருந்து கிட்டத்தட்ட ட்ரிபிள் டிஜிட் 1000 கிராஸ் ஆகிருக்கும். பட் லாஸ்ட் 2 குவார்ட்டராக ரிசல்ட்ஸ் கொஞ்சம் நாட் ஆஸ் எக்ஸ்பெக்டட். பட் ஆனால் இவங்க கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் இன்னும் அக்ரெசிவாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ஏன் குறைஞ்சதுக்கு ரீசன்னா போன குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வரும்போது நெக்ஸ்ட்டு 1-2 குவார்ட்டர் எங்களோட ரெவென்யூ கொஞ்சம் குறையும், 17 to 20%. அதாவது இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸே சிங்கிள் டிஜிட் க்ரோத் காமிக்கும் போது இவங்க 17 to 20% கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இவங்களோட லாஸ்ட் 3-4 இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மின்னு சொல்லலாம். ஏன்னா 30% க்ரோ ஆன கம்பெனி கிட்டத்தட்ட 17-20%. அண்ட் இந்த மாதிரி ரீசனுக்காக ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் சிங்கிள் டிஜிட் வரப்போகுது, டபுள் டிஜிட் சிங்கிள் டிஜிட் வரப்போகுதுன்னு சொன்னதுனால இந்த ஸ்டாக் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 40% மேலே, கிட்டத்தட்ட 990க்கு மேலே இருந்தது, கிட்டத்தட்ட இப்போ ஒரு 570 பக்கம் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டாக் ப்ரைஸ் கம்மியாயிருக்கு அப்படின்னு தெரியுது. சரி, இதுலேருந்து இந்த ஸ்டாக் வாங்கலாமா, இது ஏதாவது பிரச்சனையா, ஃபினான்ஷியல் இரெகுலாரிட்டிஸ் ஏதாவது நடந்துச்சா, இல்லை ஏதாவது ப்ராப்ளமா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு சீசனல், இவங்களோட கூட்ஸ் எல்லாமே ஏசி, ஏர் கூலர், இது எல்லாமே சீசனல். சம்மர் டைமில் நல்லா போகும், அதுக்கப்புறமா குறையும், இந்த மாதிரி இருக்கும். பட் வாஷிங் மிஷின்ஸ் மற்ற இடத்துலலாம் இவங்க வெஞ்சர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதோட க்ரோத் இப்போ இந்த ஃபெஸ்டிவல் சீசன் எப்படி பிக்கப் ஆகுதுன்றதை பொறுத்து நம்ம இன்னும் நிறையவே சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் இப்போ இருக்கிற ஸ்டாக் லெவலில் வாங்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்டஸை கணக்கில் எடுக்கும்போது அண்ட் ஜிஎஸ்டி ரேட் கட் பண்ணதுனால சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கேருந்து கரெக்ஷன் ஆகுமானா இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியாக க்ரோ ஆகிருக்கு. கிட்டத்தட்ட இதோட மார்க்கெட் கேப் சைஸ் 16,000 கோடி.
அப்படின்னா இது கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 க்ரோஸ்லேருந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இங்கேருந்து அக்ரெசிவாக க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் இருக்குது. ஸோ காம்படிஷன் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு ரீசன், ஆஸ் வெல் அஸ் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் வந்து இன்னும் அட்வான்டேஜாக இருந்தால் இது இன்னும் அதை கேபிட்டலைஸ் பண்ணி வளரக்கூடிய நிலமையில் இந்த கம்பெனி இருக்குது. மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லலாம். பட் இது எல்லாம் பாசிட்டிவாக வந்துச்சுன்னா மட்டும்தான் இங்கேருந்து இந்த கம்பெனி மேலே போகும். ஸோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் இருக்குது இந்த கம்பெனியில். பட் ஆனால் உங்களுக்கு டிக்ஸான் டெக்னாலஜி மாதிரி ஒரு நல்ல கம்பெனியை கேபிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாக்காக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ் ஸ்பேஸில் இந்தியாவில் வந்து ரொம்பவே கம்மியான கம்பெனிஸ் தான் இருக்குது. அண்ட் அதை கேபிட்டலைஸ் பண்ணி வளரக்கூடிய லெவலில் இருக்கிறதும் கம்மி. ஸோ இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு கம்பெனி நீங்கள் இந்த ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா மட்டும்தான் வந்து ஒரு மல்டிபேக்கர் ரிட்டர்ன்ஸ் வந்து அடுத்த 3 to 5 இயர்ஸ் வரும். ஏன்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வளரும் போது சல்லுன்னு வந்து ஒரு நிறைய பெரிய க்ரோத் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேபிள் மெச்சூர் ஆன பிறகு ஒரு ஸ்டாண்டர்ட் க்ரோத் தான் கிடைக்கும். எனக்கு குயிக்காக ஒரு மல்டிபேக்கர் ரிட்டர்ன்ஸ் வேணும்னா மெனக்கெடணும். அதுதான் இந்த மாதிரி ஒரு கம்பெனி. ஏன்னா ரீசெண்டாக ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு போகும்போது அந்த ஃபண்ட் மேனேஜர் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ ஃபண்ட் மேனேஜர் நிறைய கம்பெனிஸை விசிட் பண்ணணும், அவங்க வருவாங்க, ஆஸ் வெல் அவங்க கம்பெனியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ஏன்னா கம்பெனியில் முதலீடு பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி இது ஃப்யூச்சரில் க்ரோ ஆகுமா, கேபிட்டலைஸ் ஆகுமா அப்படின்ற விஷயங்களை அனலைஸ் பண்ணணும். இதனால் கவர்மெண்ட்டோட பாலிசிஸ்னால அவங்களுக்கு எதாவது பாதிப்பு இருக்கா, அப்போ கட் பண்ணணுமா, சேலஞ்சஸ் இருக்கா, அந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்களை அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு மல்டிபேக்கர் ரிட்டர்ன்ஸ் கண்டுபிடிக்கிறது, ஸ்மால் கேப்லாம் நல்லா சூப்பராக வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி கம்பெனியை அனலைஸ் பண்ணி ட்ராக் பண்ணி அண்ட் முடிஞ்சால் இது எல்லாமே நார்த் இந்தியாவில் குர்கான் அந்த சைடில் தான் இருக்குது. அண்ட் நிறைய மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒன்று நேரில் போய் பார்க்கணும், அப்படி இல்லைன்னா இந்த கம்பெனியை க்ளோஸாக ட்ராக் பண்ணணும். ஏன்னா இந்த கம்பெனியோட அனலைஸ் பண்ணி இந்த கம்பெனி பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வெளியே வருது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் ஒரு டாப் 100 டாப் 200 இருக்க கம்பெனிஸை ஈஸியாக தெரியும். பட் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து அனலைஸ் பண்ணி நிறைய பேர் வந்து வெளியில் இன்ஃபர்மேஷன்ஸ் வராது. ஸோ இன்னும் நல்லா ட்ராக் பண்ணி அண்ட் கம்பெனி ஃபினான்ஷியல்ஸை நீங்கள் ட்ராக் பண்ணால் மட்டும்தான் இதில் முதலீடு பண்ணலாமான்றதை முடிவு பண்ண முடியும். அண்ட் இதே மாதிரி இன்னொரு செகண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆட்டோமோட்டிவ் செக்மெண்ட்டில் இருக்குது, யூனோ மிண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுவுமே வந்து பேர் தெரியாத கம்பெனி தான். பட் ஆனால் இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 75,000 கோடிக்கு மேலே இருக்குது. அண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1300க்கு மேலே இருக்குது. அண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸில் 5 to 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரோத் கொடுத்துருக்க கம்பெனி. இதுவுமே வந்து ஒரு 20% மேலே இயர் ஆன் இயர் லாஸ்ட் 4-5 இயர்ஸாக க்ரோ ஆகிருக்கு. அண்ட் இவங்க வந்து ஸ்விட்சஸ்ஸு, 2-வீலர் 4-வீலருக்கான அலாய் வீல்ஸு, அது கூட ரிலேட்டட் ஸ்விட்சஸ், கேஸ்டிங்கு, எக்கச்சக்க விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து டாப் 1 or டாப் 2 பிளேயராக இருக்காங்க இந்த செக்மெண்ட்டில். அண்ட் இவங்க சர்வ் பண்ணுறது எல்லாமே பெரிய கம்பெனிஸ். இந்தியாவில் இருக்கிற 2-வீலர் 4-வீலராக இருக்கட்டும், அண்ட் ஈவன் ஃபாரினில் இருக்கிற கம்பெனிஸ்க்கு இவங்க மேஜர் சப்ளையராக இருக்காங்க. மேக்ஸிமம் டொமெஸ்டிக்கில் க்ளோஸ் டு 90%, ரிமைனிங் எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியுது. அண்ட் இவங்களோட கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷனும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இன் அண்ட் அரவுண்ட் இந்தியா நிறைய இடத்துல இவங்க கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக ஹியூண்டாயோட ஆடியோ சிஸ்டம் மேனுஃபேக்சரிங்காகவும் அவங்கக்கிட்ட டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ மேஜர் பிளேயர்ஸ் எல்லாருக்கூடையும் ட்ரேடிங் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் வாங்கிட்டு அது மூலமாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால ப்ராப்பராக நல்ல க்ரோத்தை சந்திச்சுட்டு இருக்காங்க. அண்ட் அக்ரெசிவாகவும் இருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஒரு ஆட்டோ ஆன்சிலரி பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இன்னும் நிறைய இப்போ தான் வந்து நிறைய பேர் கார் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க, ஈவியோட க்ரோத் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த கம்பெனியும் வந்து நல்ல வளர்ச்சி இங்கேருந்து இன்னும் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யூஸ்வலாக ஆட்டோ ஆன்சிலரினா முதல்ல ஞாபகம் வர கம்பெனி மதர்சன் சுமி. லாஸ்ட் 30-40 இயர்ஸாக அவங்க சொன்ன மாதிரி அக்வயர் பண்ணி இன்டெகிரேட் பண்ணி அவங்க கம்பெனியோட இன்டெகிரேட் பண்ணி உலக அளவில் மிகப்பெரிய எம்என்சியாக மாறி இருக்காங்க. பட் இந்த கம்பெனி மேக்ஸிமம் இந்தியாவில் தான் இருக்குது. இங்கேருந்து இன்னும் வளர்ச்சியை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி ஒரு 75,000 கோடி வர்த் மார்க்கெட் கேப் இருக்குன்றதுனால இந்த கம்பெனி இன்னும் மிகப்பெரிய வளர்ச்சி சந்திக்கிற வாய்ப்புகள் இருக்குன்றதும் தெரியுது. கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் டில் ஃபினான்ஷியல் 27 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,100 கோடி ரூபாய் வர்த் எக்ஸ்பேன்ஷன் ஃபெசிலிட்டிஸ் அக்ராஸ் நேஷன் இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வளர்ச்சியை சந்திக்கிறதுக்கு அண்ட் புது ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லா வேலையும் இந்த கம்பெனியும் பண்ணிகிட்டு இருக்குன்றது நமக்கு தெரியுது. இதுவும் வந்து மேக் இன் இண்டியா திட்டம்
PLI ஸ்கீம்ஸ், மேனுஃபேக்சரிங் ஹப்பாக இந்தியா மாறுறதுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலைமையில தான் இருக்குது. ஸோ முதல்ல நம்ம பார்த்த PG எலக்ட்ரோபிளாஸ்ட் வந்து கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ், அதுவுமே வந்து கன்சம்ஷன் ரிலேட்டட். செகண்ட் ஆன இந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ஆன்சிலரி கம்பெனி, இதுவுமே வந்து கன்சம்ஷன் ரிலேட்டட் கம்பெனி. ஸோ ரெண்டுமே வந்து நம்ம டைரெக்டாக பெரிய கம்பெனிஸ் மட்டுமே பார்க்கக்கூடாது, அதுக்கு சப்ளை பண்ணுற கம்பெனிஸ். அண்ட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கம்பெனி கிடையாது, நிறைய கம்பெனிஸ்க்கு சப்ளை பண்ணுவாங்க, ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 கம்பெனியும் வந்து நீங்கள் க்ளோஸாக ட்ராக் பண்ணுங்கள். இங்கேருந்து எவ்வளோ பெரிய வளர்ச்சியை சந்திக்கும்ன்றது நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது, பட் அது கூடவே ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் இருக்குது. ஏன்னா இந்த ஸ்டேஜில் தான் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் மேனேஜ்மெண்ட் லெவல்லையோ இல்லைனா வந்து ஒரு ஃபினான்ஷியல் இரெகுலாரிட்டிஸ் நடந்துச்சுன்னா அந்த கம்பெனி காணாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஆர் அதுலேருந்து மீள முடியாத நிலைமைக்கு மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் ஒன்ஸ் ட்ராக் பண்ணி அது வந்து சரியான நிலைமையில் போயிட்டுருக்கு அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கே தெரியும் இது வந்து மல்டிபேக் ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு. அண்ட் லாஸ்ட் 1 இயராக வந்து கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் ஸ்டாக் மார்க்கெட் இருந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு ட்ரிகர் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லா கம்பெனிஸும் வந்து க்ரோத் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த 2 கம்பெனியும் உங்கள் அனாலிசிஸ் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். அண்ட் கன்சம்ஷன் நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி ஸ்டாக்ஸை ட்ராக் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களோட எஜுகேஷன் ஆஸ் வெல் அஸ் நீங்கள் ஃபர்தர் அனலைஸ் பண்ணி டிசிஷன் எடுக்கிறதுக்காக மட்டும்தான் ஷேர் பண்ணுறோம். அகெயின் இட்ஸ் நாட் அ ரெக்கமெண்டேஷன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இந்த கம்பெனியை பற்றி அப்படின்னாலும் சரி, நீங்கள் அனலைஸ் பண்ணி வேறு ஏதாவது இன்புட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வில் பி ஹாப்பி டு செக் அண்ட் ஆன்சர் யுவர் குவரிஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.